இப்போ இந்த வீடியோவில் புது ஐட்டம் எப்படி க்ரியேட் பண்ணணும்னு பார்க்கலாம். ஐட்டம் போயிட்டு நியூ, அதில் எடிட் ஃபுல் பேஜ்னு கொடுத்துக்குங்க. இதில் ஐட்டம் நேம் மேலே என்ட்ரு பண்ணிக்கிங்க. இதில் கோடு இருந்தாலும் கோடையும் சேர்த்து ஐட்டம் நேம் என்ட்ரு பண்ணிக்கிங்க. மெயின்டைன் ஸ்டாக் டிக் பண்ணிக்கிங்க. ஓப்பனிங் ஸ்டாக்ன்றது நம்மக்கிட்ட இருக்கிற ஸ்டாக்கோட அளவு, ரேட் நாம் என்ன ரேட்டுக்கு வாங்குகிறோம், நம்ம என்ன ரேட்டுக்கு விற்கிறோம். ஹெச்எஸ்என் கோடு வந்து நம்ம என்னன்றது செலக்ட் பண்ணால் அந்த ப்ராடக்ட் டைப்பை நம்ம டைப் பண்ணாவே வந்துடும். அதுக்கப்புறம் இது நம்ம செட்டாக விற்கிறோமா இல்லை கிலோ கணக்கில் விற்கிறோமா இல்லை நம்பர்ஸில் விற்கிறோமான்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது இப்போ ஸ்டாக் வந்து இந்த ஐட்டமில் ஒரு 10 யூனிட் ஆட் பண்ணணும். அப்போ இந்த ஐட்டத்தில் போயிட்டு இல்லை ரேட்டை மாற்றணும் அப்படின்னா திருப்பி அந்த ஐட்டம் ஓப்பன் பண்ணிவிட்டு புது ரேட்டை கொடுத்துக்கலாம். அதே மாதிரி சேவ் பண்ணிங்கன்னா அந்த புது ரேட் சேவ் ஆகிடும். அடுத்தது இப்போ குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ 10ன்னு இருக்குது, நம்ம இன்னொரு 10 குவான்டிட்டி இல்லை 21 குவான்டிட்டி ஆட் பண்ணோன்னா 21 கொடுத்து நம்ம சேவ் கொடுத்தோன்னா டோட்டலாக பழைய குவான்டிட்டியும் இப்போ புது குவான்டிட்டியும் ஆட் ஆகிக்கும்.